இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸ் மியூசியம் பார்த்தீங்களா? இதுதான் தமிழ்நாடு போலீஸ் மியூசியம். உள்ள பார்த்தீங்களா? இந்த மியூசியம் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையால் பயன்படுத்தப்பட்ட பல பொருட்கள் இதுக்குள்ளே காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பனார் இருக்கார் இல்லைங்களா? வீரப்பனார் அவர் காட்டுக்குள்ளார வசிக்கும் பொழுது அவர் பயன்படுத்தின துப்பாக்கிகளையும் இந்த மியூசியத்தில் தான் காட்சிக்காக வச்சுருக்காங்க. யாராவது கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இந்த மியூசியத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வீரப்பனார் அவர் காட்டுக்குள்ளே போலீஸுக்கு தெரியாமல் அவர் அந்த அந்த வாழ்க்கை வாழ்ந்தார் இல்லைங்களா? அப்போது அவர் கையில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளை கடைசியாக இந்த மியூசியத்தில் தான் பாதுகாத்து வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இதோடைய விசிட்டிங் டைம் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும். அதனால் யாராவது வந்தீங்கன்னா இந்த மியூசியத்தை மிஸ் பண்ணாமல் அந்த துப்பாக்கிகளை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு. பட் எனக்கு டைம் அதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் இப்போ காலையில் கிளம்புனேன்னா இதோட ஈவினிங் தான் 7 மணிக்கு மேலே தான் நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவேன். அதனால் எப்பயாவது நான் பகல் டைமில் வந்தால் நிச்சயமாக இதை மிஸ் பண்ணாமல் இந்த மியூசியத்தை விசிட் பண்ணணும். ஹலோ, வணக்கம் மக்களே. ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா, இங்கே நான் காலையில் 5:45 வந்தேன். குளிர் பார்த்திங்கன்னா தாங்க முடியாத குளிருங்க. வெளியே வர முடியல. ஏன்னா தான் நம்ம ஜெர்கின் போட்டிருந்தாலும் குளிர் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம போக வேண்டிய பஸ் எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஒரு பஸ் அந்த ஸ்டாண்டில் நிற்குது. அப்படியே இந்த பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் சுற்றி உங்களுக்கு காமிச்சிட்றேன். இங்கே பார்த்திங்கனாக்கா என்ன ரோஸ் கார்டன், ரோஸ் ஷோ 2024 இந்த ரோஸ் கார்டனில் நடந்த ஃப்ளவர் ஷோ பற்றி போட்டிருக்காங்க. இது என்ன பிளான்டேஷன் ஷோ, இது வேறு ஏதோ ஒரு ஷோ. இங்கேருந்து நாம் ஒரு 2-3 இடத்துக்காவது போகணும். இன்றைக்கி டைம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். மெயினாக பொட்டானிக்கல் கார்டன் போகணும். எத்தனை மணிக்கு அங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. பஸ்ஸுங்கிறது ஒன்று நிற்கிது. அதில் ஒரு 100 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டோம்னா நாம் சைட் சீயிங் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த ஒருக்கு பாருங்கள், அதோடைய போர்ட். டு ஆல் சைட் சீயிங் பிளேசஸ் 100 ரூபா. அடல்ட்டுக்கு 100 ரூபா, சில்ட்ரன்ஸுக்கு 50 ரூபா கொடுக்கணும். போன தடவையே நாம் இதை தான் எடுத்துருந்தோம். சில இடங்களுக்கு போனோம், சில இடங்களுக்கு போகலை, ஸ்கிப் பண்ணிட்டோம். அதனால் இந்த தடவை எங்கெங்கே போக முடியுதுன்னு பார்க்கும். ஆனால் குளிர் தாங்க முடியலைங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வெயில் தாங்க முடியல, இங்கே குளிர் தாங்க முடியல. காலையில் 5:45 இறங்கினதும் இந்த ஜெர்கின்லாம் நான் போடலை. சாதா ஒரு டிஷர்ட்டும் பனியன் மட்டும்தான். ஆனால் அது பத்தலைங்க. ஜெர்கின் போட்டும் குளிருது. இதுதான் இங்கே ஊட்டியில் இருக்கக்கூடிய நிலவரம். பார்க்கலாம், ஏதாவது ஒரு பஸ் எடுத்து. இங்கே இதுக்கு மேலே உட்கார முடியாது, அதனால் எங்கேயாவது அப்படியே போகலாம். இந்த சர்க்கியூட் பஸ்ஸில் ஏறி ஃபஸ்ட்டு நம்ம வர்ற இடம் பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பொட்டானிக்கல் கார்டனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் வேறு எங்கே போகிறதுன்னு பிளான் பண்ணலாம். குளிர் இன்னும் குறையிலைங்க. இன்னும் குளிர் இருக்குது, நல்ல குளிர் இருக்குது.
128வது ஃப்ளவர் ஷோ. அப்படின்னா பாருங்கள், எத்தனை வருஷமா, நூற்றாண்டுகளுக்கு மேலே இந்த ஃப்ளவர் ஷோ வந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்துலேருந்து நடக்குது போல். நாம் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுக்க கொஞ்சம் வரிசையில் நிற்கணும் போல். காலையில் வந்ததுக்கே வரிசையாக, ஆனால் அதிக அளவு அவ்வளோ கூட்டம் இருக்காது, எடுத்துடலாம். பார்த்தீங்களா, தளபதி வந்துட்டாரு இந்த தடவை ஃப்ளவர் ஷோவில். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கியாச்சு. அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 125 கலெக்ட் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு 75. போலாமா? என்ன ரகம்னே தெரியல, கலரே சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த ஃப்ளவர் ஷோவுக்கு வரோம்? இந்த மாதிரி பூவெல்லாம் பார்க்கறதுக்காகத்தான். செம கலக்கெல்லாம் இல்லை, இதோட கலர் பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதோ இந்த பூ பாருங்களேன், இதுவும் நல்லா இருக்கு, அழகா நல்லா இருக்கா. பல வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ். பூக்களை பறிக்காதீர். பூக்களெல்லாம் நம்ம பறிக்க போகிறதில்ல, பூக்களை பார்த்து ரசிக்க போகிறோம், அவ்வளோதான். பாருங்க, இதில் போன வருஷ ஏற்பாடுக்கும் இந்த வருஷ ஏற்பாடுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இங்கே ஆர்ச் மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தாங்க இந்த லைனில், அது செம்மையாக இருந்தது. அநேகமாக பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் இருந்து இருக்கிற கட்டுமானமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. அது எப்படி சொல்கிறேன்னா, அந்த 2 கட்டடம் கட்டினாங்கல்ல, அது கூட சேர்த்தே இதை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். உண்மையை சொல்கிறேன், அதாவது ஃப்ளவர் ஷோ வந்து இந்த தடவை அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதாக இல்லை. ஏதோ பேருக்கு ஒரு ஃப்ளவர் ஷோ நடத்துகிற மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது ஏதோ ஒரு அவசர கதியில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஃப்ளவர் ஷோங்கிறது நான் எதிர்பார்த்து வந்த அளவுக்கு இல்லை.
128வது நாள் கண்காட்சி. நான் 126க்கு வந்தப்போ இருந்த மாதிரி இல்லைங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருக்காங்க. அப்படியே இந்த பக்கமாக காமிச்சிக்கிட்டே போகிறேன் உங்களுக்கு. நிறைய இருக்கு, டைம் இருக்காது.
கலர்லாம் பாருங்களா, சரியான கலர். இந்த பூ பாருங்களேன், சூப்பர் இல்லை? அந்த கத்திரிப்பூ கலர். அப்புறம் இந்த வெல்வெட் மாதிரி இருக்க அந்த ரெட் கலர், அதுவும் நல்லா இருக்கு. அந்த கத்திரிப்பூ கலர். அப்புறம் அந்த இங்கே இது அப்படியே இந்த கிளாஸ் ஹவுஸை சுற்றி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் பூ வச்சுருக்காங்க பாருங்க. இது வந்து மகாபலிபுரம் டெம்பிள், அது லைட் ஹவுஸ். போன வருஷம் இந்த உதகை மலை ரயில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த தடவை மகாபலிபுரம் டெம்பிள். அதனால் ஒரு வருஷம் ஒரு கான்செப்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பூக்களை பறிக்காதீர். இந்த பூவை பாருங்களேன், ஏன்னா ஒவ்வொரு பூவுக்கும் அந்த ரகத்தோடைய பேரை கொடுத்துருக்காங்க. நம்மளால தான் அதை வாசிக்க முடியல. இதில் என்ன பிரச்சனைன்னா, நான் லைவ் கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அந்த லைவை கெடுக்கிற மாதிரி அங்கே ஒரு பாட்டு கச்சேரி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் தான் வரும் நமக்கு லைவில் போட்டோம்னா. அதனால் நான் லைவ் போடல. அதை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வீடியோவாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே இங்கே அப்படியே சின்ன சின்ன பூவாக இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு கண்ணாடி மாளிகை. அப்புறம் இங்கே ஒரு கிளாஸ் ஹவுஸ். இந்த கிளாஸ் ஹவுஸை பூட்டி வச்சுருக்காங்க. என்ன காரணம்னு தெரியவில்லை. அதுங்களா, இது சாத்தி வச்சுருக்காங்க. உள்ள பூ எல்லாம் இருக்குது, ஆனால் பப்ளிக் அலோடு இல்லை போல். இது உள்ளே போக முடியாது, பூட்டி போட்டிருக்கு.
அந்த ஃப்ளவர் ஷோவையும் இப்போ நடக்கிற இந்த ஃப்ளவர் ஷோவையும் ஒரு கம்பேரிசனுக்காக தான் நேற்று அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதனால் பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க எப்படி இருக்குன்னு. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம இப்போ இது ஒரு மரம் ஒன்று இருக்குது. மரம் சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு கேமராவை மாற்றி காட்டுறேன். பார்த்தீங்களா, இது ஒரு சூப்பரான மரம். அப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கான இடமெல்லாம் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயே வந்து செடியெலாம் விற்கிறாங்க போல், அதனால் அதுவும் நடக்குது. இந்த இடத்துல ஒரு அருமையான குறிஞ்சி திணை, எல்லாரும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. இந்த இடம் நல்லா இருக்குல்ல? இந்த இடத்துல வந்து அந்த யுக்காலி மரத்தோடைய ஸ்மெல், அந்த தைல வாசனைங்கிறது வருதுங்க. அதெல்லாம் விற்கிறாங்க போல, சேல்ஸும் தராங்க. அவுட்டோர் இன்டோர் பிளான்ட்டு அந்த மாதிரி விற்கிறாங்க. நம்ம கிளைமேட்டுக்கு எப்படி வருமோ தெரில. அது அப்புறம் நம்ம போன தடவை வந்தப்போ ஒரு குரூப் டூரில் வந்தப்போயும் இந்த இடத்துல நின்று நம்ம நிறைய ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம். இப்போ என்ன செய்கிறது, நாம் தனியாக இருக்கோம். ஃபாசில் ட்ரீ ட்ரங்க். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம திருவக்கரையிலேருந்து கொண்டு வந்து வைக்கப்பட்ட அந்த கல் தூண் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக பூமிக்குள்ளே புதைஞ்சி அது ஒரு படிமமாக மாறி திருவக்கரையில் இருக்குது அதோடைய ஒரு மெயின். ஏன்னா அங்கே தான் அதை கண்டு எடுத்தாங்க. அதுலேருந்து ஒரு பீஸை வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க, டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதனால் இது நம்ம ஊர் பக்கம் இருந்து வந்ததுன்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். அப்புறம் அந்த பழங்குடி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய குடில், அதையும் இங்கே ஒரு டெக்கரேஷனாக செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து ரீல்ஸில் பார்த்தேன், இப்போ நேராகவே பார்க்குறேன், அதையும் காட்டுறேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு குடில் வந்து இங்கே ஊட்டியில் இருக்குது. அது எங்கேயோ இருக்குது, அதை இன்னும் பாதுகாத்து வச்சுட்டு வராங்க. அதனால் அதை வந்து இப்போ வந்து ஒரு பூவாலே செஞ்சு அழகாக வச்சுருக்காங்க.
இது ஒரு ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்காக இப்படி ஒரு பாயிண்ட்டு. நம்ம தமிழ்நாடு சிம்பிள் கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். அப்புறம் அப்படியே பார்க்கலாம், அப்படியே போகலாம். இதெல்லாம் ஒரு நடனம், பாரம்பரிய டான்ஸ், அதுதான் இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் இதில் என்ன நல்ல விஷயம்னா மழை இல்லை, லேசான வெயில் இருக்குது. நம்மளே அப்படி செஞ்சா ஆகுமா? எத்தனையோ படத்தோட பாட்டு சீன் வந்து இந்த கார்டனில் எடுத்திருக்காங்க. அதனால் இதை நம்ம சினிமாவிலே எக்கச்சக்கமாக வெவ்வேறு ஆங்கிளில் நம்ம இது பார்த்துருக்கோம். இவ்வளோ பெரிய தைல மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? தைல மரம்லாம் இந்த மொத்தம் ஆகும்னு இங்கே பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிறேன். இந்த இடம் அப்படியே கொஞ்சம் டென்ஸாக இருக்குது. இது கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறதோட அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி உட்காரலாம். இங்கே இருக்கிற மெட்டல்லாம் அப்படியே சில்லுன்னு இருக்குதுங்க.